ரோஹிணி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இன்னும் 1,00,000 பேலன்ஸ் இருக்கே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஷோரூமுக்கு வராங்க. மனோஜ் பார்த்துட்டு என்ன ரோஹிணி ஒரே டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை மனோஜ், பியூட்டி பார்லரில் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால தான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணி அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மனோஜ் இருந்துட்டு ஏன் ரோஹிணி தலைவலிக்குதா, காஃபி ஏதாவது சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மனோஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹிணி. அப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னன்னு சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. இல்லை பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு காசு வேணும், அதனால தான் கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி அப்படியே ஆட்டை போடுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. என்ன ரோஹிணி, பியூட்டி பார்லருக்கு ஏதாவது க்ரீமு அது இதுன்னு ஏதாவதெல்லாம் வாங்கணுமா, எவ்வளோ 10,000 20,000 இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியாக கேட்குறாரு மனோஜ். அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு விளையாட்டு பண்ணாதீங்க மனோஜ், எனக்கு 1,00,000 rupees வேணும் அர்ஜென்ட்டாக, வெளிநாட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அளந்து விடுறாங்க ரோஹிணி. என்னது பியூட்டி பார்லருக்கு 1,00,000 வேணுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் வாயை பொழந்துட்டு கேட்குறாரு. என்ன மனோஜ் இப்படி சொல்லிட்டீங்க, என் பியூட்டி பார்லருக்கு 5,00,000 ரூபா செலவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான், நீங்கள் என்னமோ 1,00,000 ரூபாய்க்கு என்னமோ சொல்கிறீங்க, பியூட்டி பார்லர் வந்து ஹைடெக்காக இருந்தால் தான் நல்ல நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க, அப்போ தான் நம்ம வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. என்கிட்ட பல்கா 1,00,000 ரூபாய் இப்போ எதுவுமே இல்லையே ரோஹிணி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனோஜ். இல்லை மனோஜ் எனக்கு வேணும், ஏதாவது ஒன்று பண்ணி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹிணி. சரி பார்த்து ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நைட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. முத்து வந்து அவரோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கு வந்து காசு கொடுக்கறது விஷயமா பேசியிருந்தார் இல்லையா மீனாட்ட. மீனா வந்து என்னோட காசும் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து முத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இல்லையா. என்ன இருந்தாலும் நான் சம்பாரிச்ச காசு அது அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. அதனால தான் சட்டுன்னு மீனாவும் என் காசு அதில் இருக்குன்னு சொல்லிட்டா. அதுவும் தப்பு கிடையாது, நம்ம தப்பாக பேசிட்டோம், மீனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் 2 பேரும் பேசிக்காமையே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு மீனா குளிச்சு ரெடி ஆகிட்டு எல்லாத்துக்கும் காஃபி போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காஃபி போட்டுக்கிட்டே நைட்டு முத்து பேசுனதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க மீனா. ஐயோ அவர் கேட்டார், அவர் எப்படியோ அவரோட ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு இல்லையா, என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கவே கூடாது, அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் நாமளே காசு எடுத்து கொண்டு போய் ரெடியாக காஃபி கொடுக்கும்போதே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்குள்ளே விஜயாவும் எந்திரிச்சு வந்து ஏ மீனா காஃபி ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கொண்டு வரத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு நேராக வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க மீனா. உண்டியல் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு காசை என்னலான்னு சொல்லி கையை உள்ள விடுறாங்க. உண்டியலுக்குள்ளே வந்து வெறும் 4-5 நோட்டு தான் இருக்குது, மொத்த பணத்தையுமே காணோம். அதை பார்த்தோன்னா மீனாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என் காசும் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் கோவமாக பேசிட்டுமேன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டா இவர் வந்து நம்மக்கிட்ட சொல்லாமே இவர் நைட்டாக காசு எடுத்துட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி முத்துவை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க. உடனே ரூம் விட்டு வெளியே வந்த மீனா நேராக முத்துக்கிட்ட போய் ஏங்க நானே நைட்டு உங்ககிட்ட தப்பாக பேசிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு, சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி சொன்னீங்களே, வாக்கு கொடுத்துட்டீங்களே, நானே காசு எடுத்து உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள போய் காசு எடுக்கிறதுக்கு போனேன். இப்போ என்னடனா அந்த உண்டியில் 4-5 நோட்டு தான் இருக்குது, காசே காணும் மொத்தமாக, என்ன பண்ணீங்க, என்கிட்ட சொல்லாமே எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. அதை கேட்ட முத்து இருந்துட்டு என்ன மீனா விளையாடுறியா, நான் பாட்டுக்கு நைட்டு சொல்லிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு என் காசும் அதில் தான் இருக்குது, நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டீல்ல, அதனால் எனக்கு சங்கடமாக போச்சுன்னு சொல்லி நானே விட்டுட்டேன், இப்போ நீ திடீர்னு பணத்தை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிஜமாக தான் சொல்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி உண்டியில் காட்டுறாங்க மீனா. அதை பார்த்தோன்னா முத்துக்கும் அதிர்ச்சி, அது என்ன மீனா, நம்ம இது வரைக்கும் சேர்த்து வச்ச காசை கிட்டத்தட்ட 60-70,000 ரூபாய்க்கு மேலே இருக்குமே இதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீயும் எடுக்கல நானும் எடுக்கலன்னா அப்போ வேற யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜய் இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வேளை இந்த ஓடுகாலி இது ஏதாவது தேவைப்படுதுன்னு எப்போ போல ஏதாவது கை வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா விஜயாவுக்கு கோவம் வந்துடுது. ஆமாம் இவங்க 6 லட்சம் வச்சிருந்த மாதிரி அவன் எடுத்த மாதிரின்னு அவனை ஏன்டா பேசுகிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எத்தனை இருந்தாலும் அவன் கை வைக்கிறவன் தானே அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து வாக்கிங் போயிருந்த அண்ணாமலையும் வீட்டுக்குள்ள வராரு. என்னப்பா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்ல மாமா, இந்த மாதிரி உண்டியில நாங்க காசு அப்பப்போ சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்ல, உண்டியில இந்த காசை காணோம் மாமா, 4-5 நோட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. உண்டியிலே எங்க ரூம்ல தானம்மா நீங்க வைக்கிறீங்க, அதை எப்படிமா காணாம போகும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கறாரு. இவங்களே அன்னடங்காச்சு, இவன் கார் ஓட்டுறா, அவ பூ விற்கிறா, இவங்க டெய்லி என்னத்தை சம்பாரிச்சிட போறாங்க பெருசா, என் உண்டியல்ல என்ன 10-100 தான் போடுவாங்க, இதுல எத்தனை இருந்துற போகுது அப்படின்னு சொல்லி விஜயா நக்கலா பேசுறாங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டு ரூம்குள்ள இருந்து மனோஜும் ரோஹிணியும் வெளியே வராங்க. என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. இவங்க ஏதோ உண்டியல்ல லட்சமாக சேர்த்து வச்சிருந்தாங்களாம்மா, அதை காணமாமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. உடனே மீனா வந்துட்டு அத்தை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சம்பாதிக்கிறோம், இருந்தாலும் இதில் நாங்கள் சம்பாதிக்கிற காசை அளவாக செலவு பண்ணி 3000-4000 போட்டு நாங்கள் சேமித்து வச்சிருக்கோம், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 60-70,000 ரூபாய்க்கு மேலே அதில் காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு உடனே உன்னை தாண்டா அவன் சொல்கிறான், நீ தான் எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு இவனுக்கு எத்தனை ஒரு கொழுப்பு இருக்கணும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. சரி அந்த பெட்டியை பூட்டி வச்சு அதுக்குள்ளே தானே எப்போ போல காசு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்கு திடீர்னு இவ போய் அந்த பொட்டியை திறந்தா, இவ அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்குறக்கு வேண்டி எதுக்காவது எடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது தேவைன்னா நான் பூக்கட்டி விற்கிற காசுலேயே நான் கொடுத்துருவேன், ஆனால் நான் காசு கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. இவர் நைட்டு வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்கிட்ட காசு கேட்டார், நம்ம ரூம் கட்டுறதுக்காக சேமிச்சிட்டு இருக்கோம்ல, அதுலேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி அவரை திட்டேன், அதனால் அவரே கோச்சுக்கிட்டாரு. மனசு கேட்காம தான் அவர் கேட்காமே நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சுன்னா நான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணேன், பார்த்த உடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க.
இந்த வீட்டில் இருக்கிறதே நாம தான், நம்மளுக்குள்ள யார் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. எனக்கு என்னமோ எப்பவும் போல இந்த ஓடுகாலிதே எடுத்திருப்பான்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஏண்டா ஏதோ ஒரு தடவை 2 தடவை எடுத்துட்டான், அதுக்கு எப்ப பாரு அவனை வேத கரிச்சு கொட்டிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. எது ஒரு தடவையா? அப்பாவோட 27 லட்சத்தையும் அடிச்சிட்டு போனா, அப்புறம் ஒரு தடவை மீனாவோட நகையை எடுக்கிறது, வீட்டுக்குள்ள எல்லா சிலுமிசையும் இவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவங்கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு, என்ன முத்து நீங்க எப்பவுமே இதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எப்ப பாரு அவர் தான் எடுப்பாரா, என்ன எப்ப பாரு அவரைவே நீங்க தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பார்லருமா, உடனே இந்த ஓடுகளுக்கு சப்போர்ட் போட வந்துட்டீங்களா, இப்ப இவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிற பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு நல்லா சாத்துன்னு சாத்துறாரு மனோஜ. அப்ப விஜயாவும் ரோஹிணியும் போய் தடுத்துட்டு விடு முத்து விடு அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அத்தனை அடியும் வாங்கிட்டு பேசாமையே நின்றுட்டு இருக்காரு மனோஜ். அதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடுது, ஒருவேளை இவன் தான் எடுத்திருப்பானோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ரோஹிணி இருந்துட்டு, ஐயோ நம்ம வேற இவர்கிட்ட 1 லட்ச ரூபா கேட்டிருந்தோம், இவர் மொழியே சரியில்லை, நமக்கு வேண்டியதே இவர் அதில் கை வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. மீனா உடனே எங்க அடிக்காதீங்க, எடுத்திருந்தா நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு இவங்ககிட்ட இப்படியெல்லாம் கேட்டால் வராது, எப்படி கேட்கணுமோ அந்த விதத்தில் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடி தாங்காம மனோஜ் அந்த பக்கம் ஓடிட்டு, நான் தான் எடுத்தேன், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நின்று சொல்றாரு. அதை கேட்டோன்னா மொத்த பேர் அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. விஜய் உடனே மனோஜ் பக்கத்தில் வந்து, டே எப்போ பாரு இப்படியே என் வானத்தை வாங்கிட்டே இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க. அம்மா அம்மா இல்லம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருக்காரு. என்னடா சொல்லி தொலை, எதுக்கடா எடுத்த அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கறாங்க. விஜயா இப்படி கேட்கவும் அந்த பக்கம் வந்து ரோஹிணி, ஐயோ நம்மனாலதான் திருடுனேன் அப்படின்னு சொல்லுவாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. மனோஜ் உடனே இல்லம்மா இந்த மாதிரி ரோஹிணிக்கு வந்து பிசினஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னா, அப்ப என்கிட்ட ரொட்டேஷன்ல இருக்கிறதுனால காசு எதுவுமே இல்லை, அதனாலதான் இவங்க சேர்த்து வச்சுட்டு இருக்காங்களா, அந்த பணம் சும்மா தான் இருக்கு, நம்ம அவசரத்துக்கு எடுத்துக்கலாம், அப்புறமா இவங்களுக்கு தெரியாம உள்ள போட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் தாமா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியா நின்று சொல்லிட்டு இருக்காரு. என்ன பார்லரம்மா உங்க வீட்டுக்காரர் என்னமா எடுக்கவே மாட்டான் உத்தம அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. ரோஹிணி விஜயாவும் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஏன்டா டே அவசரம் ஆத்திரம்னு சொல்லி கேட்டிருந்தா அவனே கொடுத்துருப்பான், எதுக்கடா உனக்கு சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி கலத்தனம் பண்ற வேலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாரும் சுத்தி நிக்க வச்சு இப்படி மனோஜ் பேசிட்டு இருந்தானே, அதுக்கு பொறுக்க முடியாம ரோஹிணி ரூம்குள்ள போயிட்டு மனோஜோட சூட்கேஸ் எடுத்து ஓபன் பண்ண அதுக்குள்ள இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றாங்க. உடனே முத்து வந்து மீனாட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீனா பணத்தை வாங்கின உடனே முத்து வந்து ரோஹிணியை பார்த்துட்டு, இந்த வீட்டுக்குள்ளார எது காணாம போனாலும் எது திருட்டு போனாலும் இந்த ஓடுகாலை தவிர வேற யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டுட்டு இருந்த விஜயா முத்துவும் மீனாவும் பார்க்க முடியாம மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க. ரோஹிணி வந்து மனோஜியை முறைச்சிக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. ரோஹிணிக்கு பின்னாலேயே ரூம்குள்ள போன மனோஜ் வந்து அப்பாவே ரோஹிணியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே ரோஹிணி வந்துட்டு, ஏன் மனோஜ் இப்படி பண்றீங்க, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன், உங்ககிட்ட காசு இருந்தா இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், நான் வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பேன், இது போய் அவங்க கிட்ட போய் நீங்க கை வச்சிருக்கீங்க, அந்த முத்து பையன் எப்ப பாரு நம்மள சும்மாவே கேவலமா பேசுவான், இப்ப அந்த மீனா முன்னால எவ்வளவு அசிங்கமாச்சு பாத்தியல மனோஜ்னால அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் போட்டு வெளுத்து வாங்குறாங்க.